ஏய் சூர்யா, என்ன டாடி? நீ எப்படிடா? அவரு வேற ஏதோ பரிகாரத்தை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்க சொல்றாரு. அங்க போய் இதெல்லாம் நீ எப்படிடா பண்ணுவ? டாட் சார், சூர்யாண்ணா கோயில் வாசல்ல? ஆமாம்மா, இப்ப வந்துட்டு போன தோரணமலை சாமியாரு அப்படிதான் சொன்னாரு. அம்மனோட மனசை குளிர வைக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டாரு. டாடி, நான் அதனால தான் சொல்றேன், அதை நான் பண்றேன் டாட். அண்ணா, நீங்க எப்படி நான் பண்ண முடியும்? எப்படின்னா நான் செஞ்சுதானமா ஆகணும். நந்தினி இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா தான் இருக்கேன். அவ ஒவ்வொரு நாளும் படுற வேதனையை என்னால பார்த்துட்டு இருக்க முடியல விஜி. நீ பிறந்ததுல இருந்து செல்வ செழிப்போட வளர்ந்தவன்டா. ஒரு வெயில் தாங்காது, மழை தாங்காது, ஒரு கஷ்டமும் தெரியாம வளர்ந்தவன். எல்லாருக்கும் கொடுத்தே பழக்கப்பட்டவன். 100 பேருக்கு 1000 பேருக்கு மாசம் மாசம் சம்பளம் போடுற எத்தனை குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்க. நீ போய் கோயில் வாசல்ல எப்படிடா பிச்சை எடுப்ப? அதுவும் என்னதான் வேண்டுதல் ஒரே ஒரு நாளைக்கு பண்றதா இருந்தாலும் அதெல்லாம் உன்னால பண்ண முடியாதுடா. டாடி, என்னால முடியும் டாடி, கண்டிப்பா முடியும். நீங்க தானே சொன்னீங்க நான் 1000 குடும்பத்தை வாழ வைக்கிறவன். இப்ப நான் நந்தினிய வாழ வச்சுதான் ஆகணும் டாடி. அதுக்கு இதை விட்டா வேற என்ன வழி இருக்கு சொல்லுங்க? அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பண்றாங்களே, அதோட பலன் தான் நந்தினி இப்ப அங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பாவத்தை கழுவுறதுக்கு நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் டாட். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற இந்த மானம், மரியாதை, கௌரவம், ஸ்டேட்டஸ், இது எதை பத்தியும் நான் நினைக்கல, எதை பத்தியும் நான் கவலையும் படல. என் மனசுல இருக்கிற என் நோக்கம் என்னன்னா, எப்படி ஆச்சும் நந்தினி நல்லபடியா ஆகணும் டாடி. அவ்வளவுதான். அவ பழைய மாதிரி மாறணும். அதுக்காக யாரு என்ன சொன்னாலும் நான் செய்யறதுக்கு தயாரா தான் இருக்கேன். நந்தினிக்காக இவ்வளவு தூரம் நீ இறங்கி வந்து செய்யறன்னு சொல்றத கேட்கறதுக்கு ஒரு வகையில எனக்கு சந்தோஷம் தான்டா. உன் மனசுல நந்தினியை பத்தி எவ்வளவு உயர்ந்த மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுடா. ஆமாண்ணா, இப்படி ஒரு வேண்டுதலுக்கு அவ்வளவு சீக்கிரம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. மொட்டை போடுவாங்க, அங்க பிரதட்சணை பண்ணுவாங்க, எடைக்கு எடை காசு பணம் கூட கொடுப்பாங்க. ஆனா தன்னோட மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் ஆத்தாவோட காலடியில போட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு தனி மனசு வேணும்னா. நீங்க என்ன பத்தி பேசுறது எதுவுமே என் மண்டையில ஏறாது. நந்தினிக்கு சரியாகிறதுக்கு நாம என்ன பண்ணணும், அது மட்டும் தான் என் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டாடி, நான் எது வேணாலும் பண்ணுவேன். சரி சூர்யா, நீ கோயிலுக்கு போ, அவர் சொன்ன மாதிரி செஞ்சிரு. ஆனா இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியாம பாத்துக்க. தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டும் டாடி. என்ன பண்ணுவாங்க அவங்க? அத பத்தில நான் கவலையே பல்ல டாடி. அது என்னோட கன்சர்னும் கிடையாது. டேய், அதுக்கு இல்லடா, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை வேற, அதனால சொன்னேன். சரி டாடி, அதை பாத்துக்கலாம். ஆனா ஒண்ணு, நான் கோவில்ல பிச்சை எடுக்கும் போது தயவு செஞ்சு நீங்க மட்டும் அந்த பக்கம் வந்துடாதீங்க. என்ன நீங்க அந்த கோலத்துல அங்க பார்க்க வேண்டாம். மச்சான், இந்த கோவில் தான் எப்படி முடிவு பண்ண? அது எனக்கும் தெரியலடா. இந்த கோவில்ல தான் நான் நந்தினிக்காக அர்ச்சனை பண்ணேன். அதான் அப்படியே வந்துட்டேன். மச்சி, எந்த கோவிலா இருந்தா என்னடா, எல்லா இடத்துலயும் ஒரே சாமி தான் இருக்காங்க. ஆனா வேற வேற ரூபத்துல இருக்காங்க. வாடா.
மச்சான் இப்ப கூட கொஞ்சம் யோசி மச்சான், இதை செய்யணுமா? இந்த புடி. 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 என்னால தாங்க முடியல மச்சான். நீ எவ்வளவு கெத்தானவன், எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். நீ போய் கோயில் வாசல்ல எல்லாத்து கூட ஒண்ணா உட்காந்து அது என்னால நினைச்சே பார்க்க முடியல மச்சான். மச்சான், நந்தினி அங்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு நீ பார்த்தல்ல? பாவம்டா அவ. தன்னோட கஷ்டத்தை அவ வாய் விட்டு கூட சொல்ல மாட்டான். அவளை இந்த நிலைமையில பார்க்கும்போது என்னால தாங்க முடியல மச்சி. அவளுக்கு உடம்பு சரியாகிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ சொல்றதெல்லாம் புரியுது மச்சான். நீ நந்தினிக்காக இந்த அளவு இறங்கி போய் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு நிஜமாவே சந்தோஷம்தான். ஆனா ஒரு நண்பனா இந்த கோலத்துல பார்க்கிறதுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குடா. இதை தவிர வேற ஏதாவது செய்யலாமே மச்சான்? டேய் விவேக், இதுல என்னடா இருக்கு? ஒரு காலத்துல நானும் வாழ்க்கையை பத்தி என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தேன். யார் எக்கேடு கேட்டா எனக்கு என்ன, எனக்கு ஏன் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. ஆனா இன்னைக்கு என் மனசு இப்படி மாறி போயிருக்குன்னா அது எனக்கே ஆச்சரியமா தாண்டா இருக்கு. ஆனா இங்க பாரு மச்சான், நாம எந்த பக்கம் போனாலும் கடவுள் நமக்குன்னு ஒரு ரூட்டை வச்சிருப்பான். எங்க சுத்தினாலும் கடைசியில அங்கதான் கொண்டு போய் நிப்பாட்டுவாரு. ஆண்டவன் ஒரு மனுஷன் வாழ்க்கையில விளையாடி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். இப்போ எனக்கும் அந்த ஆண்டவனுக்கும் நடக்கிற விளையாட்டு இது. இதுல நான் அந்த சாமியை ஜெயிக்கணும்டா. என்னோட நந்தினிக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு அந்த சாமிக்கு தெரியணும். நான் தெரிய வைப்பேன். நீ வா. ஐயா ஐயா, இவெல்லாம் என் கோயிலுக்கு வரான். ஏங்க, கை கால் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே? ஏன் இப்படி பிச்சை எடுத்து பொழைக்கிறீங்க? மாவ், நீ முதல்ல வீட்டுல குனிஞ்சு நிமிந்து வேலை பாரு. உட்கார்ந்து தின்னு உடம்பு புசு புசு ஏறி போச்சு. ஆளை மூஞ்சியும் பாரு. யார் முதல் முடிச்சா தெரியல. என்னடா எவனும் பிச்சை போட மாட்டேன்றான். யாரும் முதல் முடிச்சு தெரியல. தெரியாம முடிச்சிட்டா. ஐயா திரும்ப பண்ணுங்க ஐயா. 500,000 அள்ளி போட்டா மகாபிரபு இவர்தான்.